அரண்மனை படத்தின் முதல் பாகத்தை விட அதன் இரண்டாம் பாகம் சிறப்பாக வந்துள்ளதாக அப்படத்தின் இயக்குனர் சுந்தர்சி தெரிவித்துள்ளார். சுந்தர்சி படத்தை பார்த்தால் வயிறு குலுங்க சிரிக்கலாம் என்ற நிலை மாறி தற்போது அடுத்தடுத்து பேய் படங்களை கொடுத்து ரசிகர்களை பயத்தில் நடுங்க வைத்து வருகிறார் அவர். அரண்மனை படத்தின் வெற்றியை தொடர்ந்து சுந்தர்சி இயக்கத்தில் தயாரான அரண்மனை 2 படம் நாளை ரிலீஸ் ஆக உள்ளது. முதல் பாகத்தில் பேயாக மிரட்டியிருந்த ஹன்சிகா இப்படத்திலும் நடித்துள்ளார். கூடவே மற்றொரு அழகிய பேயாக த்ரிஷா இதில் சேர்ந்துள்ளார். படத்தின் நாயகனாக சித்தார்த் நடித்துள்ளார். இந்நிலையில் அரண்மனை படத்தின் 2ஆம் பாகத்தை எடுக்க வேண்டிய எண்ணம் எப்படி வந்தது என்பது குறித்து பேட்டி ஒன்றில் மனம் திறந்துள்ளார் சுந்தர்சி. அதில் அரண்மனை படத்தின் கிளைமாக்ஸ் சீனில் ஜன்னலில் பேய் நிற்பது போன்ற ஒரு காட்சி வரும். அதை பார்த்துவிட்டு ரசிகர்கள் 2ஆம் பாகம் குறித்து கேள்வி எழுப்பியதாகவும் அதனைத் தொடர்ந்தே அது குறித்த வேலைகளில் தான் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக அவர் கூறுகையில், அரண்மனை 2ற்காக கதை ரெடியானது முதலில் போன் ஹன்சிகாவுக்கு தான் அடித்தேன். விஷயத்தை கேட்டுவிட்டு இந்த படத்திலும் கண்டிப்பாக நான் இருப்பேன் என்று கேட்பதற்கு முன்னாடியே என்னிடம் கால் ஷீட் கொடுத்துவிட்டார். படத்தில் ஒரு அம்மன் பாடல் உள்ளது. அந்த பாடலை படமாக்குவது பெரிய சவாலாகவே இருந்தது. 150 அடி உயர அம்மன் சிலை முன்னாடி 350 டான்சர், ஆயிரக்கணக்கான துணை நடிகர்கள் நடிக்க வேண்டும். ஒவ்வொரு ஷாட் எடுக்கும் போது 4 பேருக்காவது நிஜமாகவே சாமி வந்துவிடும். ரொம்ப பிரமிப்பான அனுபவமாக இருந்தது. இந்த பாடல் படத்தின் ஹைலைட்டாக இருக்கும் என்று சுந்தர்சி தெரிவித்துள்ளார்.